55 நாள்ல 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி முடியலன்னா ஒரு பக்கம் மீசை எடுத்துறேன் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு 27வது நாள். வாங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். சாயந்தரம் 6 மணிக்குள்ளலாம் கொஞ்சம் அதிகமாக ஓட்டி வச்சிருந்தோம். அதுக்கு மேலதான் கொஞ்சம் ஓட்டல, ஆர்டர் கம்மியாக இருந்தது. காலையில 9 மணிக்கு ஆன் பண்ணி நைட்டு 11 மணிக்கு தான் ஆஃப் பண்ணோம். நமக்கு ஞாபக மறதி கொஞ்சம் அதிகம், அதனால கிலோமீட்டர் போட்டோ எடுக்கிறதுக்கு அடிக்கடி மறந்துடும். போர்ட்டர்ல 876 ரூபாய் ஓட்டியிருக்கோம். ஊபர்ல 790 ரூபா ஓட்டியிருக்கோம். ராபிடோல 524 ரூபா ஓட்டியிருக்கோம். ஓலால 303 ரூபா ஓட்டியிருக்கோம். இது எல்லாத்தையுமே மொத்தமா கூட்டினா 2493 ரூபா வருது. அதுல இருந்து இன்னைக்கு பெட்ரோல் ஒரு 480 ரூபா போட்டோம். அதை மைனஸ் பண்ணா 2013 ரூபா இன்னைக்கு ஓட்டியிருக்கோம். நம்ம நேற்று வரைக்கும் 37,809 ரூபா ஓட்டி வச்சிருக்கோம். இன்னைக்கு ஓட்டினதை கூட்டினா மொத்தம் 39,822 ரூபா நம்ம 27 நாளைக்கு ஓட்டியிருக்கோம். 49,140 ரூபா நம்ம 27 நாளைக்கு ஓட்டி இருக்கணும். ஆனா நம்ம எவ்வளவு ஓட்டி வச்சிருக்கோம்னா 39,822 ரூபா ஓட்டியிருக்கோம். இன்னும் 9,318 ரூபா அதிகமா ஓட்ட வேண்டியது இருக்கு. நம்ம எப்படியோ பாதி நாள் வரைக்கும் ஓட்டிட்டோம். இன்னும் பாதி நாள் இருக்கு டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு. போர்ட்டரை நம்பிதான் இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். ஆனா கடைசியில நிறைய நாள் நமக்கு கை கொடுத்தது யாருன்னு பார்த்தா ஊபர் தான். நான் அதிகமா ஓட்டுறது பார்சல் தான். இந்த 3 ஆப்லயும் ராபிடோ, ஊபர், போர்ட்டர். பார்சல் எடுத்துட்டு அது போற வழியில பைக் டாக்ஸி வந்தா பைக் டாக்ஸி ஏற்றுவேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அமௌண்ட்டையும் சேர்த்து எப்படி 55 நாளுக்குள்ள 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு முடிக்கிறேன்றதை பாக்குறதுக்கு என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்க.